வணக்கம். இன்றைக்கி 7வது கணக்கு பார்ப்போம். தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம். 5 ஆண்டுகள் அதிகம். அப்போ என்னது 5 ஆண்டுகளுக்கு முன் தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயது வித்தியாசம் 3:5. இப்போ தேன்மொழியினுடைய வயசு யார் இதில் மூத்தவங்க யார்? தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம். அப்போ பெரியவங்க யார்? தேன்மொழி தான் பெரியவங்க. தேன்மொழி பெரிய பொண்ணு. அப்போ தேன்மொழிக்கு எத்தனை வயசு தெரியாது, முரளிக்கு எத்தனை வயசு தெரியாது. அப்போ முரளியின் வயசை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டா தேன்மொழியினுடைய வயசு எக்ஸு + 5ன்னு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு கொடுத்துட்டு 5 years before, 5 years முன்னால், 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இவங்க வயசு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 3:2ன்னு கொடுக்குறாங்க. நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், இந்த ரேஷியோவை நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா ஒரு பங்கு ஆக்கிக்கணும். ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அப்போ இவங்களுக்கு 3 மடங்குன்னா இவங்களுக்கு 2 மடங்காக இருக்கும். 3:2 ரேஷியோ. அப்போ x = 1/5 இல்லையா? அதனால் ஒரு மடங்கு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். இப்போ 5 வயசு வித்தியாசம் அப்படின்னா 3 × 5 எவ்வளோ? 3 × 5 15. இவங்களுக்கு 15 வயசாக இருக்கும்போது இவங்களுக்கு 10 வயசாக இருக்கும். இவங்களுக்கு 15 வயசாக இருக்கும்போது இவங்களுக்கு 10 வயசாக இருக்கும். அப்போ தேன்மொழிக்கு இப்போ 15, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு 15, இவங்களுக்கு 10. முரளிக்கு 10. இவங்க தேன்மொழி, இவங்க முரளி. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? இப்போது தற்போதைய வயதுன்னு கேட்குறாங்க. தற்போதைய வயதுன்னா 5 வருஷம், இப்போ முன்னாடின்றதால 5 வருஷம். 15ல் 5 கூட்டணும்போது 20 வயசு. இவருக்கு 5 வயசுக்கு அப்புறம், அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது இவருக்கு 15 வயசு. தேன்மொழிக்கு 20 வயசு, தற்போது முரளிக்கு 15 வயசு. இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 8வது கணக்கு. 8வது கணக்கு ரொம்ப ஈஸி தான். இரண்டு இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல், அதாவது 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர்னால் என்னது? 10லேருந்து 99 வரைக்கும் 2 டிஜிட் நம்பர் தான். 10லேருந்து 99 வரைக்கும் 2 டிஜிட் தான். ஆனால் அந்த 2 டிஜிட்டை ஆட் பண்ணும்போது 9 வரணுமா? அப்போ 9 வர்ற 2 டிஜிட் என்னது? 182736, அதுக்கடுத்தது 45, அதுக்கடுத்தது 54, அப்புறம் 4, அந்த 6, 3, அதுக்கடுத்தது என்னது? 7, 2, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன செய்கிறாங்க, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. இந்த டிஜிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 27ன்னு சொல்கிறாங்க. அப்போது என்னது? இதை நம்ம 27 லெஸ் பண்ண சொல்கிறாங்க. 27 லெஸ் பண்ண சொல்கிறாங்க. 27 லெஸ் பண்ண சொன்னால் டிஜிட்டு என்னது? 18ன்றது 81 மாறும் அப்படின்றாங்க. இவனை லெஸ் பண்ணாக்கா என்ன வரும்? இது மைனஸில் வந்துடும். இவனை லெஸ் பண்ணாக்கா 0ல் வந்துடும். இவனை லெஸ் பண்ணாக்கா உங்களுக்கு 9 தான் வரும். 45ல் 27 போயிடுச்சுன்னா இதை லெஸ் பண்ணிங்கனாக்கா 18 வரும். இப்போ 54ல் 27 லெஸ் பண்ணாக்கா 24 வரும். இப்போ பாருங்கள், 27 லெஸ் பண்ணி பாருங்கள், இங்கே 36 வருது. இங்கே 36 வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ 63ல் 27 லெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 36 வரும். டிஜிட் அப்படியே உல்ட்டாவாக வருது பாருங்கள். அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். 36 தான் ஆன்சர். 36. அப்போ 63ல் 27 லெஸ் பண்ணால் 36ன்னு வர்றதால இதுதான் நம்ம ஆன்சர். கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்களின் இடம் மாறிவிடும் எனில் அவ்வெண்ணை காண்க. அவ்வெண் 63, அதுலேருந்து 80 டிஜிட் மாறி வருது. ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.